Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ராகி மாவு வச்சு இன்ஸ்டன்ட்டா பண்ணக்கூடிய சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மொத்தத்துல 1/2 கப் நெய் எடுத்துர்க்கேன். மீதியை வந்து நம்ம அப்புறமா சேர்த்துப்போம். நெய் உருகுனதும் இதுல 10 போல முந்திரி பருப்பு. அது வந்து 1-2 உடைச்சு வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி முந்திரி பருப்பு இந்த மாதிரி பொன்னிறம் ஆனதும் இதை எடுத்து நம்ம மாற்றி வச்சிடலாம். அடுத்தது நம்ம வந்து ராகி மாவை வறுக்கணும். நான் இன்றைக்கி வந்து 3/4 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப் கோதுமை மாவு ரெண்டையும் சேர்க்கும்போது நமக்கு வந்து 1 கப் மாவு கிடைக்கும். 3/4 கப் ராகி மாவு, இது வந்து 100 கிராம், கூடவே 1/4 கப் கோதுமை மாவு, மொத்தத்தில் 1 கப் மாவு நம்ம உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் குறைவான சூடில் வச்சு 5லேருந்து 6 நிமிஷம் போல் நம்ம வந்து நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்க, நல்லா வறுபட்டு அழகாக வந்திருக்கு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிடலாம். மாவு நல்லா வறுபட்டு ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கப் துருவின வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் 1 கப் வெல்லம். இது வந்து 150 கிராம். உங்களுக்கு வந்து இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து 200 கிராம் வெல்லம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 கப் தண்ணி சேர்த்து, பதம் எதுவுமே தேவையில்ல, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி வச்சிடலாம். அப்போ ஏதாச்சும் தூசி அழுக்கு இருந்துச்சுன்னா வந்துடும். இப்போது இதை எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, அதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது கட்டி தட்டாமல் அழகாக வரும், நல்லா ஸ்மூத்தாக வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கலந்ததுக்கப்புறமா மீதி இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்துடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம வந்து கரைச்சி வைக்கிறப்போ கட்டி தட்டாது. அப்படி இல்லைனா நம்ம டேரெக்டாக சேர்த்துட்டு சூடு பண்ணும்போது ரொம்ப கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் அதை ஸ்மூத் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து கட்டி தட்டாமல் அழகாக வந்துடும். இப்போ இதை வந்து பேனில் சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வைக்கணும். நம்ம கரைச்சி வச்சுருக்க எல்லா மாவையும் உள்ளே சேர்த்துடலாம். கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துலேயே வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், கீழே வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து கை எடுக்காமல் கலந்து விட்டுட்டே இருக்கும்போது எல்லாமே சேர்ந்து கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். நான் வந்து மொத்தத்தில் 100 கிராம் நெய், 1/2 கப் நெய் எடுத்திருந்தோம். அது வந்து 8 டேபிள் ஸ்பூன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஃபஸ்ட்டே முந்திரி பருப்பு வறுக்கும் போதே சேர்த்தோம். மீதி இருக்கிற நெய்யை வந்து கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நெய்யெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறமா மறுபடியும் அடுத்த டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்பப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டு நல்லா கெட்டியாகிறது வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம விரலுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு பார்க்குறப்போ அழகாக ஒரு பால் மாதிரி வரும். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டேஜில் வேணாலும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து சாஃப்டாக போதும் அப்படின்னா இந்த பதம் வந்து சரியாக இருக்கும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வேக வைக்க போகிறேன். கொஞ்ச நேரம் கூட வேக வைக்க போகிறேன். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பீஸ் போட்டு வச்சிடலாம். அப்போ கரெக்டாக ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய், நல்ல வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள், கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது ஒரு நெய் தடவின பாத்திரம் ரெடியாக வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு லெவல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் பீஸ் போட வந்துடும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிடலாம்.
டடா, நம்மளோட ராகி அல்வா ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம பீஸ் போட்டு வைக்கிறதுனாலும் ஓகே, இல்லை இப்படியே சர்வ் பண்ணாலும் ஓகே. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சி போயிடுது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த அளவு வெல்லம் வந்து நமக்கு திகட்டாது, கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் விருப்பப்படுவாங்க அப்படின்னா நம்ம வந்து 200 கிராம் வெல்லம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.